நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 782 சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பரில் 8 மட்டும் தான் பாஸ் நண்பா. ஆனால் இருந்தாலுமே இன்றைக்கி ஃபுல் லாஸ் தான் சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9-4 அதிலேருந்து ஒரு நம்பரும், 8-3 அதிலேருந்து ஒரு நம்பரும், 1-6 சரிங்களா. இதுலேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதாவது 1-6 8-3 சரிங்களா, 9-4 இதுலேருந்து தான் ஒரு வின்னிங் வரும், 3 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா அப்படியே நண்பா 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுச்சு சரிங்களா. 4, 8, 6 உள்ளே போயிடுச்சு நண்பா. அது வெளியே வந்து நமக்கு ஒரு அருமையான வினியும் திருடிச்சு. நம்ம எடுத்து மெத்தடு எழுதுக்கலாம். நம்ம அந்த 1-6 6% 8% 4% நமக்கு அருமையான வினிங் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 800 சரிங்களா, 819 சரிங்களா. இந்த நம்பர் தான் கொடுத்தேன். இதில் ஏசிபிசி ட்ரைவ் தான் வினிங் வரும்னு சொல்லியே கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 81 கொடுத்துருக்கேன் நண்பா. பார்த்தீங்கன்னா 82 சரிங்களா. 81க்கு நம்ம 82ன்னு போயிடுச்சு சரிங்களா பிசிலே. சரி விடுங்க நண்பா, பரவாயில்ல. நான் எப்படின்னா நண்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர் எடுத்தேன். அப்படி இருந்துமே மிஸ் ஆகும்போது தான் நமக்கு ரொம்ப கடுப்பாகுது சரிங்களா. ஏன்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோனோ அந்த அளவு தான் வின்னிங் வரும்னு நமக்கு தெரியும். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி மிஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு சரியான மிஸ் சரிங்களா. சரி விடுங்க பரவாயில்ல. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு அருமையான ரிசல்ட் நான் அதை எடுத்துறேன். நாளைக்கு பிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் கணக்கில் இருந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ வாங்க மேக்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணுறோனோ கட்டம் போடணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது வந்து அப்படியே விளக்கமாக சொல்லி வரேன் சரிங்களா. இந்த 72ன்னு இருக்கலாம் நண்பா சரிங்களா. இதுவும் நான் கட்டம் போட்டேன் நண்பா. 72 கட்டம் போட்டு அதுக்கு ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா. அதாவது 6 நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அது ஒரு கட்டம் போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்து ஒரு நாள் கழித்து இந்த 29ன்னு இருக்குல்ல, அது ஒரு கட்டம் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதோட ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 6 இருக்குது, அது ஒரு கட்டம் போட்டுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 79 ஒரு கட்டம் போட்டுக்கலாம் நண்பா சரிங்களா. 79 கட்டம் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 சரிங்களா. இந்த 3 ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு நாள் விட்டு பார்த்திங்கன்னா இந்த 57 சரிங்களா, இது ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3 சரிங்களா, இந்த 3 ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 68 சரி நண்பா, இந்த 68க்கு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த 3 ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அது ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 97 சரிங்களா, அது ஒரு பாக்ஸ் பண்ணுறோம். அப்போ அது உள்ள இருக்கிற நம்பர் சரிங்களா, உள்ள இருக்கிற நம்பர் 3ஆம் நம்பர் ஒரு பாக்ஸ் பண்ணுறோம் சரி நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு பார்த்திங்கன்னா 37 சரிங்களா, 3 7 ஒரு பாக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி உள்ள இருக்கிற நம்பர் 4 சரிங்களா, இது ஒரு பாக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த 07 ஒரு நாள் கழித்து பாக்ஸ் பண்ணுறோம் 07. அப்போ உள்ள இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 3 சரிங்களா, இது ஒரு பாக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாக்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா. இந்த மாதத்துக்கு நான் ரிசல்ட் நண்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு பாக்ஸ் சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற 3 நம்பர் சரிங்களா, 3 7 2 சரிங்களா. இப்போ இது 3 நம்பரும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இது 3 நம்பர் ப்ளஸ் பண்ணா 10 12 சரிங்களா. 3 நம்பர் ப்ளஸ் பண்ணா 10, அதாவது இந்த 3 நம்பர் ப்ளஸ் பண்ணால் 3 + 7 + 2 சரிங்களா. அப்போ 12 சரி நண்பா. 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க 3 சரிங்களா. அப்போ 3க்கு பவர் 8 நம்ம எடுத்துன்னு இருக்கோம் சரிங்களா. 3க்கு பவர் 8 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாள் கழிச்சு சரிங்களா நண்பா. இந்த நம்ம கட்டம் போட்டுங்க பார்த்தியா, இந்த இடத்துக்கு ஒரு நாள் கழிச்சு வரணும் சரி நண்பா. இதான் மெத்தடு, புரியுதுங்களா. இப்போ இந்த 3 8 நம்ம எடுத்துக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சு சரிங்களா. இந்த 939 பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 993க்கு நம்ம நம்பர் எடுக்கணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 9 2 நம்ம 6 பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ளஸ் பண்ணால் 11, 9 + 2 11, 6 பார்த்தீங்கன்னா 17. 17 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 1 + 7 பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 3 ஒரு நம்பர் வரணும். 993க்கு நம்ம எடுத்த நம்பர் 8 இல்லைனா 3 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இங்கே வந்து நிற்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 751க்கு நம்ம என்ன நம்பர் எடுக்க போகிறோம்னா, இங்கே பார்த்திங்கன்னா 7 + அதாவது 3 + 7 பார்த்தீங்கன்னா 10, 10 + 9 பார்த்தீங்கன்னா 19. 19 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 9 பார்த்தீங்கன்னா ஈஸ்கூட் பண்ணிங்கன்னா 1. அப்போ 1 இல்லைனா 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்து நிற்கணும். இந்த 751க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 6 எடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா நண்பா. பார்த்துக்கோங்க, இது வந்து ஆல் போட் இருக்குது சரிங்களா.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ரிசல்ட் வரும்னா 876 சரிங்களா. இதுக்கு நம்ம நம்பர் எடுக்கணும். அப்போ 3 + 5 + 7ன்னு இருக்குது சரிங்களா. அப்போ 7 3 10, 10 + 5 பார்த்தீங்கன்னா 15, 15 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 1 + 5 பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா. இப்போ அந்த 6ஆம் நம்பர் நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 876க்கு 6ஆம் நம்பர் பாஸ். 6 1 எடுத்துருப்போம், அதில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்தது 773க்கு உண்டான ரிசல்ட் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3 + 6 + 8 சரிங்களா. 8 6 14, 14 3 17, 17 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 சரிங்களா. அப்போ 8 8க்கு பவர் நம்பர் 3 சரிங்களா. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 773க்கு நம்ம 8 3 எடுத்துன்னு இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பாஸ் சரிங்களா. இப்போ அதே மாதிரி 769 ஒரு நாள் கழிச்சு நம்ம ரிசல்ட் எடுக்கணும். அதுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணி போகிறோம் சரிங்களா. இப்போ 3 + 9 + 7ன்னு இருக்குது. அப்போ 7 3 10 19 சரிங்களா. 19 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1, அதாவது 1 + 9 பார்த்தீங்கன்னா 1, 1க்கு பவர் 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும். 1 6 சரிங்களா. நம்ம எது பார்த்தீங்கன்னா 1 6 போது நம்மளுக்கு 6ஆம் நம்பர் பாஸ் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 720 இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 7 + 3, அதாவது 7 + 3 + 4ன்னு இருக்குது சரிங்களா நம்ம பாக்ஸில். அப்போ ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 7 3 10, 10 4 14 சரிங்களா. இப்போ 7 3 10, 10 + 4 14ன்னு வரும். 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 சரிங்களா. அப்போ 5, 5க்கு பவர் நம்பர் 1, 5க்கு பவர் நம்பர் 0. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இருக்கணும். அப்போ 5 0 நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. நம்ம பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பி போர்டில், மீது எல்லாமே சி போர்டிலே பாஸ் ஆகி வருது சரிங்களா. உங்களுக்கு புரியுதுங்களா. ஒரு நாள் மட்டும்தான் பி போர்டு, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி போர்டு ஒரு 4 நாள் கண்டினியூவாக பாஸு. அடுத்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சி போர்டு பாஸ் பி போர்டு பாஸு. இப்போ கண்டிப்பாக நாளைக்கு வந்து சி போர்டு பாஸ் ஆகணும் இந்த மெத்தட் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு எடுக்கணும் சரிங்களா. இந்த ரிசல்ட் வரணும் நாளைக்கு நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்தீங்கன்னா 7 0 +, அதாவது 7 + 0 + 3 இது ப்ளஸ் பண்ணினா 10, அதாவது 7 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் பண்ணினா 10, அப்போ 10னா 1, அப்போ 1 இல்லைனா பவரில் 6. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரணும் சரி நண்பா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 இல்லைனா 6 நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. 1 இல்லைனா 6 அது சி போர்டுக்கு வரணும் சரிங்களா. இந்த புரிஞ்சுங்களா. சரி, இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாமா. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நண்பா, இது ஒரு இந்த சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 6 அடிப்பாங்களா, அங்கேருந்து பார்க்கலாம். இப்போ சி போர்டில் 6 சரிங்களா. பார்த்தீங்கன்னா நண்பா இந்த 876ன்னு இருக்குல்ல, அதாவது எங்கன்னா இந்த ரிசல்ட் சரிங்களா. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 876. நான் என்ன பண்ணுறேன் நண்பா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குல்ல, அதுக்கு பவர் 1 எழுதிக்காங்க. அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அது பவர் 6ன்னு போட்டுக்கோங்க. அப்போ சி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 நல்லா பவர் சரிங்களா. அப்போ 1 நம்ம சி போர்டு பார்த்தீங்கன்னா 4, அடுத்து சி போர்டு பார்த்தீங்கன்னா 9, அடுத்து சி போர்டு பார்த்தீங்கன்னா 5, அடுத்து நம்ம சி போர்டு பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா. நம்ம இங்கே 7 பவரில் இருக்குது. நம்ம பவர் எடுத்துக்கலாம், உளுந்து ரிசல்ட்டுக்கு பவர் சரிங்களா. இப்போ அதே மாதிரி டி போர்டு இருக்குல்ல, இப்போ டி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம 876 ரிசல்ட் வந்து அதோட டி போர்டு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 6க்கு பவர் 1, இங்கே 5, இங்கே பார்த்தீங்கன்னா 4, அடுத்து நண்பா இங்கே 8 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8, அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா 0, அடுத்து பார்த்தீங்கன்னா 5, இப்போ இங்கே 1 சரிங்களா. அதாவது நீ உளுந்த டி போர்டு பார்த்தீங்கன்னா 6, அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 1 எழுதிட்டோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா எந்த இப்போ 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்கள. இப்போ அது கூட நண்பா இந்த பி போர்டு சரிங்களா, இந்த பி போர்டு ப்ளஸ் பண்ணுவாங்க. அதாவது டி போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர் டி போர்டு, பி போர்டு, சி போர்டு ப்ளஸ் பண்ணுங்க சரிங்களா. நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பி போர்டு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சி போல் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, பி போல் பார்த்தீங்கன்னா 7, இங்கே டி போல் பார்த்தீங்கன்னா 1 சரிங்களா. அப்போ இது 3 நம்பர் ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும்னா நம்மளுக்கு 1 7 1 சரிங்களா. இப்போ ப்ளஸ் பண்ணும்போது 8 9, அப்போ 9 இல்லைனா பவரில் 4 நெக்ஸ்ட் டே ரிசல்ட் நண்பா. இது நெக்ஸ்ட் டே ரிசல்ட் நல்லா பார்த்தீங்கன்னா 9 4 வந்து இருக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் சரிங்களா. நண்பா பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 எடுத்துருப்போம். நமக்கு பி போர்டு 5 இருக்குது, சி போர்டில் 6 இருக்குது சரிங்களா. அப்போ 5 5 10, 10 6 16 சரிங்களா. 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணி நண்பா 7, அப்போ 7 7க்கு பவர் நம்பர் 2, 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 7ன்ட்டு நம்மளுக்கு 2 போர்டு இட்டு சரிங்களா. நம்ம மெத்தட் புரியுதுங்களா. அதாவது இந்த
பவர் எடுத்துட்டோம், சி போர்டுக்கும் பவர் எடுத்துட்டோம். இந்த பி போர்டு நம்பரும் ப்ளஸ் பண்ணுறோம், அதாவது டி போர்டுக்கு பவர் பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம் சரிங்களா. சி போர்டுக்கு பவர் சரிங்களா, பவர் பண்ணி பி போர்டு இந்த 3 நம்பரும் ப்ளஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபார்முலா சரிங்களா. அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் 9க்கு பவர் 4, அப்போ பி போர்டில் 7, இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்கும் சரிங்களா. அப்போ 8 + 7 சரிங்களா 15, 15 + 4 19, 19 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1, 1க்கு பவர் 6, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ன்ட்டு பாஸ் ஆகிருக்கும் சி போர்டில் சரி நண்பா. இப்போ அதே மாதிரி நம்ம சி போர்டில் பவர் எடுத்துட்டோம் 1ன்ட்டு, நம்ம டி போர்டுக்கு பவர் எடுத்துட்டோம் 8ன்ட்டு, அப்போ பி போர்டில் 4 இருக்குது. அப்போ 8 + 4 12, 12 + 1 13, 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 1 + 3 பார்த்தீங்கன்னா 4, 4க்கு பவர் நம்பர் 9, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருக்கணும் நெக்ஸ்ட் டேவுக்கு. இப்போ 4, 9 இருக்கும்போது நம்மளுக்கு 9ஆம் நம்பர் நண்பா சி போர்டில் பாஸ் சரிங்களா. இப்போ அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா பவரில் 4, பி போர்டு பார்த்தீங்கன்னா 6, டி போர்டில் பார்த்தீங்கன்னா பவரில் 8 இருக்குது. அப்போ 6 + 4 10, 10 + 8 18, 18னா 1 + 8 பார்த்தீங்கன்னா 9, 9க்கு பவர் நம்பர் 4, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்து நிற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9ம் வந்து நிற்கும் சரிங்களா, இங்கே 4ம் வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 போர்டு இட்டு ஆகிருக்கும் சரிங்களா, 9 4 எடுத்தோம், அது 2 போர்டு இட்டு சரிங்களா. இப்போ அதே மாதிரி சி போர்டில் 4க்கு பவர் 9, பி போர்டு ப்ளஸ் பண்ணுறோம், அப்போ 9 + 7 பார்த்தீங்கன்னா 16 சரிங்களா. அப்போ டி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, அப்போ 16 தான் வரும். இப்போ 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 6 பார்த்தீங்கன்னா 7, 7க்கு பவர் நம்பர் 2, இப்போ 7 2 நெக்ஸ்ட் டே வந்து நிற்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் 7 2ன்ட்டு சரி நண்பா. இப்போ அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 விழுந்து நிற்கும், அதுக்கு பவர் அடுத்து 5, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, டி போர்டில் பார்த்தீங்கன்னா 0க்கு பவர் 5 எழுதி இருக்கும் சரிங்களா. இப்போ 5 + 5 10, 10 + 2 12, இப்போ 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணும்போது 3, அப்போ 3, 3க்கு பவர் நம்பர் 8, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இன்றைக்கி வந்து நிற்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 8க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா இன்றைக்கி ஒன்று மெத்தடில். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உளுந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 7, டி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, அப்போ அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 1, அப்போ பி போர்டை கூட ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 7 + 1 பார்த்தீங்கன்னா 8, 8 + 8 பார்த்தீங்கன்னா 16 சரிங்களா. இப்போ 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணும்போது 1 + 6 பார்த்தீங்கன்னா 7, 7க்கு பவர் நம்பர் 2. நாளைக்கு நண்பா 7 இல்லைன்னா 2ன்ட்டு ஒரு நம்பர் வரணும், நல்லா நோட் பண்ணிங்களா. அப்போ முன்ன பார்த்தீங்கன்னா நம்பர் 1 6, இப்போ 7 2 சரிங்களா. இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்கு. இப்போ நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா அது இருக்குது நண்பா, நான் தரேன் அதில். இப்போ நாளைக்கு இந்த மாதிரி அதாவது நம்ம இந்த மாதிரி டபுள்ஸில் வந்தாலே சரிங்களா, அந்த மேலே தர நம்பரில் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைப்பான் சரிங்களா. இந்த நம்பர் ரிட்டன் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் குறைக்கணும் சரிங்களா, 8ன்னு வரணும். அப்படின்னா ஒரு நம்பர் யாருன்னா 0 5 சரிங்களா, ஒரு 6 நம்பர் வரும் ஏ போர்டுக்கு சரிங்களா. அதாவது எந்த நம்பர்னா 9, 9க்கு பவர் 4, அப்படி இல்லைன்னா 8, 8க்கு பவர் 3, அப்படி இல்லைன்னா 5, 5க்கு பவர் 0, இந்த 6 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இதில் நான் நம்பர் குறிக்க தர நம்பர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொடுக்கணும். நம்ம எப்படி வரும்னா இந்தாட்ட 6 சரிங்களா, 6 8, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன நம்பர் இருக்குன்னா 6 7 8, அப்போ பக்கத்தில் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 9ன்னு வரணும் சரிங்களா. அப்படி 9 மிஸ் ஆனால் ஒரு 5 வரணும், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும். அப்போ ஏ போர்டுக்கு 9 இல்லைன்னா 5, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ஏ போர்டு வரணும் சரிங்களா. இப்போ நம்ம ஓவரால் நம்பர் தரவு நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் சிங்கிள் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ 900 சரிங்களா, 971 சரி நண்பா. நண்பா பிசி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது 71, முடிஞ்ச ஒரு 2 செட் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அதே மாதிரி 571 சரி நண்பா, இந்த ஒரு 2 செட் ட்ரை பண்ணுங்கள். இது உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும் பாருங்கள், இது முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் சரி நண்பா. அதே மாதிரி டியர் கெஸ்ஸிங் கேட்டிங்களே, அது பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் நம்பர் எடுக்கிறேன் நண்பா. அதை நான் காலையில் 10 to 11 மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு 100 200 கேட்டிருந்தேன், அனுப்பிவிட்ட நண்பருக்கு ரொம்ப நன்றி சரிங்களா. 50 100 கேட்டிருந்தேன், அதில் அனுப்பிவிட்ட நண்பருக்கு ரொம்ப நன்றி. ஒரு 3 நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அனுப்பிவிட்டுக்கிறீங்க சரிங்களா, அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. டியர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு 1000 மெசேஜ் போட்டுருக்கீங்க, டியர் கெஸ்ஸிங் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க சரிங்களா. அதாவது நண்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுக்குறது வேறு, நான் சஸ்பென்ஸாக ஒரு நம்பர் தரது வேறு சரிங்களா. சஸ்பென்ஸாக ஒரு நம்பர் கொடுத்தா நான் 10 பேர் ஏமாற்றணும்னு அர்த்தம் சரிங்களா. அதனால் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருவேன், அதனால் யாரும் ஃபோன் பண்ண தேவையில்ல, ஃபோன் பண்ணாதீங்க சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், நான் டியர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 11 மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் ஆகிடும் சரிங்களா.
முடிஞ்ச அளவுக்கு நான் 3 டியருக்கு எடுக்கணும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு டியரோ 2 டியரோ சரிங்களா, அப்படி முடிஞ்சுன்னா என்னால் 3 டியரும் எடுக்க முடியும். நான் 3 டியருக்கு எடுத்து நான் நம்பர் சொல்கிறேன் சரிங்களா நண்பா. காலைல 10 to 11 மணிக்குள்ளே டியருக்கு வீடியோக்கு அப்லோட் ஆகிடும் சரி நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேரளா லாட்ரி. அதாவது ஒருத்தனுக்கு கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அவனுக்கு கிரிக்கெட்டில் இறக்கி விட்டா தான் அவன் ஏதாச்சும் ஒன்று நிரூபிக்க முடியும். அது மாதிரி எனக்கு வந்து கேஎல்லில் தான் ரொம்ப ஆர்வம். அதாவது கேரளா லாட்ரி தான் எனக்கு அதிக ஆர்வம் இருக்குது. அதனால் எனக்கு எதாவது அதிகமாக வின்னிங் வரும் சரிங்களா. நீங்கள் டியர்லாம் பார்த்தீங்கன்னா அது கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா. அதில் வின்னிங் வரலாம் போயிடலாம் சரிங்களா. நான் ஒரு 100 ரூபாய் கேட்டோடனே 100 ரூபாய் அனுப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் நம்பர் கொடுங்க உளுந்தே ஆகணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு 50 100 கேட்டேன், கொடுத்தா கொடுக்கலாம் வச்சுக்கோங்க, நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம முழுக்க கெஸ்ஸிங் தான் சரிங்களா. கெஸ்ஸிங்கில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பர் கூட நம்ம நம்பர் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணுங்கள் சரிங்கண்ணா. வின்னிங் வந்தால் எடுத்துக்காங்க, வின்னிங் வரலாம் யாரும் தயவுசெய்து திட்டாதீங்க சரிங்களா. ஏன்னா எவ்வளோ ஆர்டர் பண்ணி தான் நம்பர் எடுக்கிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. பழைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆர்டர் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதில் பவரும் மெயினாக அது நீங்கள் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு கொண்ட கேம் மட்டும்தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 71 ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. நான் அது மட்டும் தான் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 9, 5 இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ஏர்போர்ட் நான் வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நோட் பண்ணிக்காங்க சரி நண்பா. அதனால் பார்த்தீங்கன்னா 971 571 ஏசிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணால் வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு சரிங்களா. அதே மாதிரி இது வின்னிங் வரும் அப்படின்ட்டு ஒரு 50 செட்டோ 60 செட்லாம் கட்டாதீங்க. முடிஞ்சால் ஒரு செட் 2 செட்டே ட்ரை பண்ணுவாங்க, அதுதான் நமக்கு பெட்ரு. இப்போ ஒரே மட்டும் நண்பா ஒரு நம்மள வந்து கூலி வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கணும், 200 ரூபாய்க்கு இதில் லாஸ் பண்ணிட்டோம்னா 300 ரூபாய் எடுத்து வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60 ரூபாய்க்கு போடுங்க, மீது 440 ரூபாய் வீட்டுக்கு எடுத்து போக சரிங்களா. அதான் கேம் சரிங்களா. கேமாக விளாடலாம் சரி நண்பா. அதனால் சரி பாருங்கள், இது முழுக்க கெஸ்ஸிங் தான். டியர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் சொல்லிட்டேன், அந்த டைமுக்குள்ளே வீடியோ அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு சஸ்பென்ஸாக ஒரு நம்பர் கொடுங்க கேட்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு சரிங்களா. எல்லாரும் வின்னிங் எடுக்கணும் நம்மளோட நோக்கம் சரிங்களா நண்பா. பாருங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் டியர் பார்க்குறேன், பார்த்துட்டு என்னால் முடிஞ்சால் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு டியரோ 2 டியரோ பார்த்துட்டு நான் காலையில் ஒரு டியர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா ஒரு டியர் 2 டியருக்கு அப்லோட் பண்ணி விட்றேன் சரிங்களா. சரி நண்பா, முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். இதில் பெட்டிங் மற்றும் சூதாட்ட நடைபெறுகள் ஒன்றும் கிடையாது. வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான். கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் சரிங்களா. பாருங்கள், உங்களோட கணக்கோடு நம்ம நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.